அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு நீதிக்கதை. எழுதியவர் பத்மபிரியா அவர்கள். இதுலேருந்து அடுத்த கதை என்னென்னா, புத்தி கூர்மை. நம்ம வாழ்க்கையில் எப்படி புத்தி கூர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின கதை தாங்க இது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடர்த்தியான காட்டில் உள்ள காடைகளை வலை வீசி பிடித்தான் வேடுவன் ஒருவன். பின்னர் அவற்றை கொண்டு வந்து கூண்டில் அடைத்து நன்றாக தீனி வைத்தான். எல்லா காடைகளும் நன்றாக சாப்பிடும்போது ஒரு காடை மட்டும் மிக குறைவாக சாப்பிட்டது. முட்டாளை, நன்றாக சாப்பிடு, ஏன் பற்றி கிடக்கிறாய் என்றது ஒரு காடை. சில நாட்கள் கழித்து அந்த பறவைகளை ஒரு கூண்டில் அடைத்து சந்தைக்கு கொண்டு சென்றான் வேடன். நன்றாக சாப்பிட்டு கொழுத்திருந்த காடைகளை அனைத்தும் விற்று தீர்த்து விட்டன. ஆனால் சாப்பிடாமல் நோஞ்சான் வடிவத்தில் இருந்த காடை மட்டும் யாரும் வாங்கவில்லை. காரணம், அதைக்கு ஏதோ நோய் தாக்கி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். கூண்டில் இருந்த அந்த நோஞ்சான் பறவையை தூக்கி வீசினான் வேடன். உடனே அந்த பறவை வேகமாக பறந்து சென்றது. அடடா, இது நன்றாக பறக்கிறதே என்று அதை பிடிக்க நினைத்தான். ஆனால் காடை வேகமாக பறந்து தப்பியது. தப்பிய காடை, நான் சரியாக சாப்பிடாமல் பட்டினி கிடந்ததால் தான் என்னை யாரும் வாங்கவில்லை, மற்றவர்கள் நன்றாக சாப்பிட்டு கொழுத்ததால் தான் மாட்டிக்கொண்டனர் என்று எண்ணியவாறு சுதந்திரமாக பறந்தது. இந்த கதையோட நீதி பார்த்திங்கன்னா, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தனது புத்தி கூர்மையினால் உணர்ந்து கொண்டு செயல்படுவது தான் புத்திசாலித்தனம். நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி.